எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கேஜிஎஸ் பில்டர்ஸ்க்காக சூலூர், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட் சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நிறையா விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பேசிகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம சில் லெவலில் காங்க்ரீட் போட்டிருந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் சைட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ரூஃபிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கேரி அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரூஃப் காங்க்ரீட்டிங் முன்னாடி வந்து சென்ட்ரிங் ஒர்க்ஸ், ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இங்கே சைட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, ஸோ என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ லிண்டில் பீம் வந்து த்ரூ அவுட் த பில்டிங் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கட்லிண்டெலாம் வந்து இந்த பில்டிங்கில் நம்ம போடலை. ஸோ 7 feet ஹைட்டில் ஒரு 9 inch by 6 inch திக்னஸ்க்கு 9 inch அகலம் 6 inch உயரம் கொண்ட ஒரு லிண்டில் பீம் வந்து த்ரூ அவுட் த பில்டிங் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் வந்து ஸோ காங்க்ரீட்டிங் வந்து ரூஃப் பீம் எங்கே ஒவ்வொரு லெவலும் எந்தெந்த பீம்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ரூஃப்க்கு ஸோ அந்த காலம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சுவர்கள் எல்லாமே வந்து ரூஃப் பீம் வர்ற மட்டத்துக்காக வந்து நம்ம கட்டியிருக்கோம். ஸோ அந்த பில்டிங்குள்ளே வர்ற இடத்துல வந்து வர்ற எல்லா பீமுமே வந்து நம்மளுக்கு 9 inches by 1 feet டெப்த் இருக்கிற பீம் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவனான சைஸில் தான் வந்திருக்கு. பட் இங்கே போர்ட்டிகோ சைடு வரும்போது தான் வந்து நம்மளுக்கு பீம் டெப்த்தில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஸோ இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ இந்த போர்ட்டிகோவில் வந்து இந்த அவுட்ரு டு அவுட்ரு காலம், ஸோ இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா 33 அடி வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதோட சென்டர்லேருந்து அதோட சென்டர் வரைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பீம் வந்து கிட்டத்தட்ட 1.25 அடி டெப்த்துக்காக வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போது நம்ம சென்ட்ரிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போதே வந்து தேவையான ஹைட்டுக்காக நம்ம லேப் பண்ணிக்கிறது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ முன்னாடி வந்து நம்ம காமிக்க முடியல. ஸோ உள்ளே நம்ம காலம்ஸ் எல்லாமே வந்து க்யூரிங் பண்ணது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் காலம்ஸ் எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஹைட் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு 3 days பேக் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து க்யூரிங்காக வந்து நீங்கள் அந்த ஜூட் பேக்ஸ் சணல் சாக்கு வந்து நம்ம சுற்றி விட்டு க்யூரிங்காக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ரெகுலராக ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் ஒரு 2 hours ஒன்ஸாவது வந்து நம்ம தண்ணி விட்டு அதை வந்து அந்த வெட்னஸ் மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா பல வீடியோஸ்லேயும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த காலம் க்யூரிங்க்கு வந்து நம்ம ஸ்லாப் க்யூரிங் அளவுக்கு நம்ம நிறைய இடங்களில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ அதுக்கும் வந்து நம்ம குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நம்ம காலம்ஸ் வந்து அந்த தண்ணி விடும்போது வந்து அதில் அப்படியே நிற்காது. ஸ்லாபில் மாதிரி பாண்டிங் மாதிரி தேக்கி நிறுத்தி க்யூரிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு அவசியமான விஷயம். ஈவன் சில இடங்கள்லாம் மேலே ஒரு கேரி பேக்கில் கூட வச்சுட்டு தண்ணி ரெகுலராக விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி கூட செட் பண்ணுவாங்க. பட்டு இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டுட்டு ஸோ 2 hours ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக க்யூரிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டாவே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ சைட்டில் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ அது லேபர்ஸ்க்காகட்டும், இல்லை இன்ஜினியர்ஸ்க்காகட்டும், இல்லை ஹவுஸ் ஓனர்ஸ் வர்றோம், இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் பார்க்க வருவாங்க நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது. ஸோ அப்போது நம்ம முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த சம்ப் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இந்த மேன்ஹோல் கவர் வந்து நம்ம கடைசியாக டைல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேன்ஹோல் கவர் போடுவோம். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஓப்பனாகவே தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணி அதை டெம்ப்ரரியாக கவர் பண்ணி வச்சுக்கிறது அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல நிறையா பேர் அங்கே நடக்கிறாங்க, புதுசாக சைட்டுக்கு யாராவது வருவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே அதை வந்து இருந்து எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இதை மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஈவன் அதே மாதிரி செப்டிக் சம்புக்கும் வந்து நம்ம அந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதையுமே இந்த மாதிரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கணும். இல்லை பலகை யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ பலகையை விட ஷீட் போட்டோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஈவன் சில இடங்களில் வந்து ஸோ இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் கூட வந்து சில சமயம் இந்த குட்டி இருந்தால் கூட உள்ளே விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இதை எப்பவுமே வந்து ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கிறது நல்ல விஷயம். படிக்கட்டு
ஸோ படிக்கட்டு வந்து நம்ம ஒரு லேண்டிங்க்காக வந்து நம்ம அந்த வெயிட் ஸ்லாப் போட்டுட்டு பண்ணிட்டோம். ஸோ அடுத்து ரூஃப் காங்க்ரீட் போடும்போது அந்த ரூஃப்லேருந்து ஒரு வெயிட் ஸ்லாப் வந்து இந்த லேண்டிங்க்காக கொண்டு வரணும். ஸோ அது இப்போது நம்ம சென்ட்ரிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம பண்ணிடுவோம். ஸோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மேலெல்லாம் காமிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதில் எப்படி நம்ம கவர் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் படி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எல்லா படியுமே வந்து ஈவனான ஹைட் ஒரு 6 இன்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ படியோட அகலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 4 ஃபீட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற காரணத்தால் வந்து கொஞ்சம் வைடராக இருக்கும்போது வந்து நம்மளுக்கு யூசேஜுக்கும் வந்து நல்லாயிருக்கும். தென் மோரோவர் நம்மளுக்கு இங்கே வந்து ஹேண்ட் ரெயில்ஸ் வரும்போது இங்கே ஒரு 3 இன்ச்சஸ் போயிடும். சேம் வே அங்கேயும் 3 இன்ச்சஸ் போயிடும். ஸோ அப்போ அந்த யூசேஜ் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 3.5 ஃபீட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். சேம் வே அந்த வெயிட் ஸ்லாப் போடும்போது நம்மளுக்கு வந்து 4 ஃபீட் வித்துக்கு நம்ம போட்டுருவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக அந்த ரூஃப் பீம் எல்லாம் வந்து நம்ம ஸோ அந்த சென்ட்ரிங் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு மேலே வந்து தேவையான லேப்பிங் ராடு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்து நம்ம கொடுத்துக்கிறது முக்கியம். ஸோ இன்னும் சென்ட்ரிங் ஆக்டிவிட்டீஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப் இங்கே பெரும்பாலும் வந்து 2 வே ஸ்லாப்பாக தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் வந்து 2 வே ஸ்லாப் கொடுத்துருக்கு, 1 வே ஸ்லாப் கொடுத்துருக்கு. ஸோ அது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க லே பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது இந்த 4 இன்ச் சுவர்கள் எல்லாமே வந்து நம்ம 7 ஃபீட் ஹைட்லேயே வந்து நிறுத்திட்டோம். ஸோ இந்த ரூஃப் காங்க்ரீட் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் டீஷட்டரிங் முடிச்சுட்டு தான் வந்து மறுபடியும் அதை வந்து நம்ம ரூஃப் ஹைட்டுக்கு வந்து மறுபடியும் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ஸோ இது எதனாலனா நம்மளுக்கு வந்து இப்போது இந்த மாதிரி 4 இன்ச் சுவர்களுக்கு மேலே வந்து நம்மளுக்கு பீம் வந்து ரூஃப் பீம் வந்து நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அது வந்து நம்ம இப்போவே அந்த ஹைட்டுக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கீழே நிறுத்திக்கிறோம். தென் மோரோவர் நம்ம 4 இன்ச் சுவரில் வந்து வெயிட் எதையுமே வந்து டைரெக்டாக வந்து நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வெயிட்ஸ் எல்லாமே வந்து இந்த பீம்லேருந்து வந்து ஸ்லாப் டு பீம் வந்து பீம் டு காலம் இறங்குறது தான் வந்து வழக்கம். ஸோ இது நம்மளுக்கு வந்து இந்த டீஷட்டரிங் பண்ணும்போது ஒரு மைனர் டிஃப்ளெக்ஷன் அது மேலே நம்மளுக்கு 4 இன்ச் சுவர் மேலே வந்தாலுமே கூட ஸோ அந்த சுவர் வந்து நம்மளுக்கு கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி முடிச்சுட்டு ரூஃப் காங்க்ரீட்டிங் முடிச்சுட்டு டீஷட்டரிங் முடிச்சுட்டு பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப பயனுள்ள விஷயமாக இருக்கும். ஸோ அதான் வந்து ஒரு கரெக்டான முறையும் கூட. தென் நம்ம இந்த மாதிரி சென்ட்ரிங்கில் இந்த மாதிரி முட்டுக்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து கவனம் எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாகவும் கொடுத்துக்கிறது அவசியம். அதே மாதிரி கீழே வந்து அது ஃபுல் லென்த்து முட்டாக இருக்கிறது வந்து அவசியம். ஸோ அதில் ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. தென் சில சமயங்களில் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு யூடியூபர் இன்ஜினியர் வந்து கண்ணன் முருகேசன் சார் கூட அவரோட சைட்டில் வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தப்போ வந்து இந்த மாதிரி முட்டு வந்து கல் வச்சுருந்த காரணத்தால் ஸ்லிப் ஆகி அவர் மேலேருந்து கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆன விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் வந்து ஃபுல் லென்த்துக்கான முட்டு யூஸ் பண்ணிக்கிறது அவசியமான ஒரு விஷயம். நம்ம அந்த முட்டில் வந்து செங்கல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அது வந்து அந்த செங்கல் வந்து ஸ்லிப் ஆயிரும். ஸோ அவங்க மேலே வேலை செஞ்சிட்ருப்பாங்க, கீழே வந்து சம்டைம்ஸ் வைப்ரேஷனால் அது ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா அது தெரியாமல் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது சப்போர்ட் இல்லாமல் ஹேங் ஆகிட்ருக்கும். ஸோ மேலே கால் வைக்கும்போது வந்து மேலே ஷீட் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ரொம்ப கவனம் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பில்டிங்கில் வந்து நம்ம இன்னரில் பிளாஸ்டரிங்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜிப்சம் பிளாஸ்டரிங்காக தான் பண்ணுற மாதிரி நம்ம ஐடியா பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து கண்டிப்பாக ஜிப்சம் பிளாஸ்டரிங் அது எப்படி பண்ணுறாங்க, ஸோ அது எப்படி ப்ரிப்பரேஷன் முன்னாடி வாலை வந்து பண்ணுறாங்க, ஸோ அந்த பைப் ஜாயின்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் காடி எடுக்கிற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே தென் அந்த
வால்க்கும் காலமுக்குமான ஜாயின்ட்ஸ், பீம்க்கும் வாலுக்குமான ஜாயின்ட்ஸ். ஸோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து ஃபைபர் மெஷ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஜாயின்ட்ஸ் போடுவாங்க. ஸோ அது எதற்கு போடுறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக பேசலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம கட்டுமானம் தொடர்பான விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.